Zombie apocalypse. Hey guys, welcome back to our Ria Creation. நான் உங்க ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ வச்சு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் உள்ள பெல் ஆப்ஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் லிங்க் வந்துட்டு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனில் டேரெக்டாக வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ரீசெட்டுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு வீடியோட டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 9.11 செகண்டில் மூவ் ஆனதும் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ண போகிற அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு மூவ் ஆகிடும். அப்போ வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் அந்த ஃபோட்டோ வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா பீட் மார்க்லேயும் ஃபோட்டோஸ் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நானும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு நான் ஃபோட்டோஸ் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் கொடுத்துருக்க எஃபர்ட்ஸ் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆப்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் மட்டும் இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு பேஸ்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் அகைன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போஷன் ஏரியான்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸ்லேயும் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மேலே இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் கொடுத்துருக்க கலர் எஃபோர்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் செலக்ட் ஆகிடும். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 3 லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோட எண்டு வரைக்கும் மூவ் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதும் கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் வரும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ வந்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் வந்துட்டு 1080 or 720 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.